வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெஸ்க் ஆர்கனைசர் எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஹமாம் சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த வேஸ்ட் பாக்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பாக்ஸு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம டெஸ்க் ஆர்கனைசர் செய்யலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது இருக்கும்போது நம்மளால் அந்த பாக்ஸை கரெக்டாக வராது. அதனால சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த மேலேருந்து கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த அடியில் பாக்ஸ் கரெக்டாக இல்லைல்ல ஒழுங்காக, அதனால இப்போ இந்த அட்டையை அதில் ஒட்ட போகிறோம். நம்ம பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் ஒட்டிக்கிறேன். இதில் இப்போ இந்த மாதிரி பிரிண்டட் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நார்மல் கலர் பேப்பர் இருந்தால் அதை கூட ஒட்டலாம். நான் இன்றைக்கி பிரிண்டட் ஷீட்ஸ் வச்சு இதை ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிண்டட் ஷீட்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஒட்டுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒட்டலாம். ஃபஸ்ட்டு பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க கீழே. அதுக்கப்புறமா இந்த சைடில் இருந்து அளந்துக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் ஒட்டலாம். நம்ம இப்போ நம்ம இந்த 2 சைடையும் ஒட்டியாச்சு. இப்போ அப்படியே நம்மளால் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த எட்ஜை ஒட்ட முடியாதுன்றதுனால நான் இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஈஸியாக இந்த பாக்ஸை ஒட்ட முடியும். இப்போ இதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டலாம். இந்த எக்ஸ்ட்ரா 2 பக்கம் இருக்கே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இதையும் நம்ம இந்த பக்கமே ஒட்டிடலாம் க்ளூ வச்சு. இப்போ நம்ம எல்லா இடமும் பிரிண்டட் ஷீட்ஸ் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பாக்ஸையும் ஒட்டிக்கிட்டேன் பிரிண்டட் ஷீட் வச்சு. 2 லேயர் இருக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி டெஸ்க் ஆர்கனைசர் செய்ய போகிறோம். அதுக்காக 2 பாக்ஸ் ஒட்டியாச்சு. இப்போ நான் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் ஒட்ட போகிறேன். எதுக்குன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 பாக்ஸையும் அதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். அந்த டெஸ்க் ஆர்கனைசர் மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு அவுட்டர் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம ஒட்டிக்கலாம். இதை நீங்கள் எந்த ஷேப்பில் பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்சர்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மேலே பிரிண்டட் ஷீட்ஸ் ஒட்டியிருக்கேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் நான் பெருசாக எதுவும் பண்ணல. உள்ளே A4 ஷீட் ஒட்டியிருக்கேன். வெளியில் பிரிண்டட் ஷீட் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக இந்த பெரிய பாக்ஸ் பண்ணன்றது. இப்போ ட்ராயர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நான் இப்போது இதோட விட போகிறது கிடையாது. பக்கத்தில் இந்த பென்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு பென்னு க்ளூ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக இன்னொரு ஓப்பன் பாக்ஸ் மாதிரி இன்னொன்று செய்ய போகிறேன். அதுக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த பிரிண்டட் ஷீட்ஸை அது மேலே ஒட்ட போகிறோம். அவ்வளோதான் பண்ண போகிறோம்.
நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம். சைடில் வந்து எட்ஜஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பிரிண்டட் ஷீட்டில். அந்த மிச்சம் இருக்கிறத வந்து இது மேலே நான் ஒட்டிக்க போகிறேன். நான் இப்போ இந்த பாக்ஸையும் வந்து முன்னாடி பண்ண மாதிரியே ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதோட வந்து சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி க்ளூ எடுத்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்து அந்த பாக்ஸோட வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கொஞ்ச நேரம் காய விட்டிங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். நம்ம இப்போ டெஸ்க் ஆர்கனைசர் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் இப்போது டெஸ்க் ஆர்கனைசரில் ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குள்ள நம்மளாம் இழுப்போம்ல, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இதை மாதிரியே நல்லா கையிலேயே வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம இதில் வச்சு ஒட்ட போகிறோம். இது மாதிரி இந்த 2 இடத்துலையும் ஒட்டியாச்சு. இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துகிட்டு அது மேலே ஒட்டிக்க போகிறேன் இந்த 2 சைட்லேயும் வந்து. இதே மாதிரி 3 பாக்ஸ்க்கு வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் இருக்கிற அந்த ஓப்பன் பாக்ஸை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எத்தனை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கார்ட்போர்டை வச்சு அதை வந்து செப்ரேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2 இதுவாக செப்ரேட் பண்ணியிருக்கேன் இதை. இப்போ இதில் நமக்கு தேவையான பொருளாக வைக்கலாம். நான் இன்றைக்கி கம்மை வந்து இந்த மாதிரி அடுக்கிக்க போகிறேன். ஸ்கெச்சஸ் அதுக்கப்புறமா வந்து பென்னெல்லாம் வந்து அந்த இதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ராயரில் வந்து நான் அக்ரலிக் பெயிண்ட்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து அடுக்கிக்க போகிறேன். இதுக்கு வந்து கீழே வந்திருக்கிற ரேக்கில் வந்து நான் ஸ்டாப்லரும் டேப்பும் வந்து அடுக்கிக்க போகிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ, உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுன்ற தோணுதோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதையே நீங்கள் மேக்கப் ஆர்கனைசராக கூட வச்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் இல்லைனா ப்ரெஷ்ஷு, அந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் இந்த ஐட்டமில் வச்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்புறமா வந்து லிப்ஸ்டிக்லாம் வந்து இந்த 2 ட்ராயர்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசரை செஞ்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ட் வித் டோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.